ஹாய் +2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு யூனிட்டு மெட்டலர்ஜியில் ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபைட் ஓர். ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சைட் அண்டு கோல்டு அதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். பட் ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னா நுரை மிதப்பு முறை. அது எதுக்கலாம்னா கேலினா அப்படிங்கிறது லெட்டு சல்ஃபைடு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. லெட்டு PBS அப்படின்னா லெட்டு. ஸோ ஜிங்க் பிளெண்டு. ஸோ இந்த மாதிரி ஓர்ஸை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க அந்த ஃபார்முலாவில். ஸோ ஃப்ளோட்டேஷன் சல்ஃபைடு ஓர்க்கு தான். இந்த மெத்தடில் மெட்டாலிக் ஓர் பார்ட்டிகளை வெட் பண்ணுவாங்க. வெட்டுன்னா நனைத்தல். எதில் வெட் பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊற்றி இல்லை, ஆயில் ஊற்றி. ஸோ ஆயில் ஊற்றி வெட் பண்ணிவிட்டு ஏன் அப்படி வெட் பண்ணுறாங்கன்னா ஹேங்லேருந்து நம்ம என்ன செய்யலாம், அதை செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ ஹேங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். non-metallic impurities, siliceous matter like that. ஸோ in this மெத்தடில் ரெஸ்ட் பண்ணுவாங்க ஓரை. இதை என்ன பண்ணுவாங்க, சஸ்பெண்டட் இன் வாட்டர். ஸோ க்ரஷ் பண்ண ஓரை வாட்டரில் என்ன செஞ்சுருவாங்க, சஸ்பெண்டட் அப்படின்னா அதில் போட்டுருந்தாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுதாங்க. இது கூட ஃப்ளோத்திங் ஏஜென்ட் அப்படின்னா பைன் ஆயில். நம்ம எப்படி கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி சொல்கிறோமோ, இது பைன் ஆயில், யூகாலிப்டஸ் ஆயில். இதுதான் ஃப்ளோத்திங் ஏஜென்ட். நுரை வர வைக்கக்கூடிய ஏஜென்ட் இதெல்லாம். பைன் ஆயில், யூகாலிப்டஸ் ஆயில். ஸோ முதல்ல க்ரஷ்டு ஓரை வாட்டரில் சஸ்பெண்டட் பண்ணுறீங்க. ரெண்டாவது ஃப்ளோத்திங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறீங்க. ஃப்ளோத்திங் ஏஜென்ட் அப்படின்னா பைன் ஆயில், யூகாலிப்டஸ் ஆயில். இப்போ கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சோடியம் எத்தில் சாந்தேட். இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கிடுங்க, SEX, சோடியம் எத்தில் சாந்தேட். இது கலெக்டர்னு பேர். அப்போ ஃப்ளோத்திங் ஏஜென்ட் ஒரு பாயிண்ட்டு, கலெக்டர் ஆட் பண்ணுறீங்க. இந்த ஃப்ளோத் ஜென்ரேட் ஆகும். அது எப்படி ஃப்ளோத்துனா நுரை எப்படி ஜென்ரேட் ஆகும்னா பை ப்ளோயிங் ஏர் த்ரூ திஸ் மிக்சர். இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வழியாக ஏரை ப்ளோ பண்ணுவாங்க. ப்ளோ அப்படின்னா ஏர் அடிக்கிறது. இந்த கலெக்டர் மாலிக்யூல் அட்டாச் டு த ஓர் பார்ட்டிகிள். கலெக்டர் பார்த்தோம் SEX, சோடியம் எத்தில் சாந்தேட். இது ஓர் பார்ட்டிகிள் அட்டாச் ஆகி அண்ட் மேக் தேம் வாட்டர் ரிப்பலண்ட். இப்போ வாட்டர் ரிப்பலண்ட் அப்படின்னா வாட்டரை எதுக்குற மாதிரி அது என்ன செஞ்சிடும், உருவாக்கிடும். இந்த பிக்சரில் காட்டியிருப்பாங்க. இதோடைய ரிசல்ட் என்ன, ஓர் பார்ட்டிகிள்ஸ் வெட்டட் பை ஆயில் ரைஸ் டு த சர்ஃபேஸ். ஸோ ஆயிலில் கரைச்சிருக்கிறதுனால நமக்கு தெரியும், வாட்டரில் அப்படியே அது என்ன செஞ்சிடும், மேலே வந்துடும். ரைஸ் டு த சர்ஃபேஸ் அலாங் வித் த ஃப்ளோத். ஸோ நுரை மூலியமாக அப்படி நமக்கு தேவையான அந்த ஓர் மட்டும் மேலே வந்துடும். ஸோ இதில் சின்ன சின்ன ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது. ஸோ இந்த ஃப்ராத் ஸ்கிம்ட் ஆஃப், இந்த ப்ராத்தை அதுக்கப்புறம் பிரித்து எடுக்கிறாங்க. பிரித்து எடுத்து இன்னொரு இதில் கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணுறாங்க. ட்ரைனா காய வச்சல் மாதிரி. டு ரெக்கவர் த கான்சன்ட்ரேட்டட் ஓர், அதை ட்ரை பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. த ஹேங் பார்ட்டிகிள் தட் ஆர் வெட்டட் பை வாட்டர் செட்டில் டவுன் அட் த பாட்டம். ஸோ இந்த பாட்டத்தில் என்ன செஞ்சிடும், அந்த ஹேங்கு செட்டில் டவுன் ஆயிரும். ஸோ வென் சல்ஃபைடு ஓர் ஆஃப் மெட்டல் இன்ட்ரெஸ் கண்டெயின் அதர் மெட்டல் சல்ஃபைடு அஸ் இம்ப்யூரிட்டிஸ் டிப்ரெஸிங் ஏஜென்ட். ஸோ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. முதல்ல ஒரு ஏஜென்ட் பார்த்தோம், அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் ஃப்ளோத்திங் ஏஜென்ட், பைன் ஆயில், அப்புறம் யூகாலிப்டஸ் ஆயில். ரெண்டாவது கலெக்டர் பார்த்தோம், அந்த கலெக்டருக்கு பேர் சோடியம் எத்தில் சாந்தேட். ஸோ என்ன நடக்கு அப்படிங்கிறத ரீகால் பண்ணி பாருங்கள். முதல்ல க்ரஷ்டு ஓரை வாட்டரில் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சோம், ஃப்ளோத்திங் ஏஜென்ட் போட்டோம். அதுக்கப்புறம் கலெக்டர் போட்டோம். கலெக்டர் போடும்போது விண்டு ப்ளோயிங் பண்ணோம் அப்படின்னா நுரையாக அந்த ஓர்ஸ் எல்லாம் மேலே வந்துடும். அதுதான் விஷயம். ரெண்டாவது, சல்ஃபைடு ஓரில் மெட்டலோட இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு இம்ப்யூரிட்டிஸை என்ன செய்யணும், நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு டிப்ரெஸிங் ஏஜென்ட், அதுக்கு பேர் டிப்ரெஸிங் ஏஜென்ட். எடுத்துக்காட்டுக்கு சோடியம் சயனைடு, இது ஒரு பாய்சனஸ் மெட்டீரியல். தென் சோடியம் கார்பனேட், இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு, டு ப்ரிவென்ட்
அதர் மெட்டல் சல்ஃபைடு ஃப்ரம் காம்பிங் டு த ஃப்ராத். ஸோ என்ன டிப்ரெசிங் ஏஜென்ட்னா, சல்ஃபைடு அப்படின்னா நமக்கு தேவை தான் மெட்டல் சல்ஃபைடு. ஆனால் 2 மெட்டல் சல்ஃபைடும் இருந்ததுன்னா நமக்கு பிரித்து எடுக்க கஷ்டம். எப்படி வந்து கேலினா அப்புறம் இது சல்ஃபைடுக்கு தான் பொருந்தோம். ஆனால் இப்போ இதில் கேலினாவும் இருக்குது, சிங் பிளண்டும் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து கேலினா மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும், டிப்ரெசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். சோடியம் சயனைட், அதுக்கப்புறம் சோடியம் கார்பனேட். ஸோ எக்ஸாம்பிள், வென் இம்ப்யூரிட்டிஸ் ஜிங்க் பிளெண்டுன்னு சொல்லுவாங்க. கேலினால இருந்தது அப்படின்னா சோடியம் சயனைடு ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணும்போது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், ரொட்டேஷன் ப்ராப்பர்ட்டி, ஜிங்க் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி அது என்ன செஞ்சிடும், அந்த சர்ஃபேஸில் வந்து நமக்கு என்ன செய்யும், சிங்க் சல்ஃபைடு மட்டும் வரும், கேலினா வராது. புரியுதுங்களா? அப்போ டிப்ரெசிங் ஏஜென்டோடைய வேல்யூ இதான். ஸோ இதுதான் ஃப்ரோத் ரொட்டேஷன்.